ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. இன்னைக்கு கரண்ட் சப்ஜெக்ட் என்னன்னா, எதை திறந்தாலும் சரி, யூடியூப்பை திறந்தாலும் சரி, பேஸ்புக்கை திறந்தாலும், எதை திறந்தாலும் இந்த வார் தான் மெயினா இருக்குது. எந்த வாரு? இப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள வாரு. அதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனம், ஹமாஸ் ஊதிகளுக்கு உள்ள சண்டை. இந்த சண்டை விரிவடைஞ்சு இப்ப ஈரானை பிடிச்சி தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற சண்டை அப்படிங்கும் போது, இந்த சண்டையை பத்தி மார்க்க அறிஞர்கள், இந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் பேசுறத வச்சுதான் நான் சொல்றேன். சில கருத்துக்கள், பொதுவான கருத்துக்களும் வந்து விழுது. ஆனா நம்மள மாதிரி ஆட்கள் பேசும்போது சில கருத்துக்களை வந்து எப்படி பேசுறாங்கிறத நாம உள்வாங்கி பேசுவது மிக சிறந்தது என்று நினைக்கிறேன். இப்போ ஆரம்பத்தை பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் அந்த ஆரம்ப ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, பாலஸ்தீனத்துல வந்து 1947 ஒரு யுனைடெட் நேஷன் வந்து ஒரு ட்ரீட்டி போடுறாங்க, ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்ல வந்து அந்த பாலஸ்தீனத்துல வந்து 56% வந்து இஸ்ரேலுக்கு, 44% வந்து அந்த ஊர் குடிமக்களுக்கு, பாலஸ்தீன மக்களுக்கு அப்படிங்கிறாங்க. இது எவனுமே ஒத்துக்கல. அங்க சுத்தி உள்ள அரபு நாடுகளும் ஒத்துக்கல. யாரு அரபு நாடுங்கனாக்கா, எஜிப்து ஒத்துக்க மாட்டேங்கிறான், அப்புறம் ஜோர்டானு ஒத்துக்கல, அப்புறம் வந்து சிரியா ஒத்துக்கல, லெபனானும் ஒத்துக்கல. இப்ப ஒத்துக்காத போது பிரச்சனை வந்துருச்சு. அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன? 1948 வார் நடக்குது. அந்த வார்ல இஸ்ரேல் வந்து கொஞ்சம் வேகமா ஓங்குறான். அப்ப 1948 பிறகு 1949, அந்த 9ல அந்த வார் கொஞ்சம் வேகமா போகும்போது இஸ்ரேல்காரன் வந்து ஆர்ம்ஸ வந்து ஸ்டோர் பண்றான், ஆர்ம்ஸ அதிகமா வந்து கொண்டு வர்றான். அப்ப ஆர்ம்ஸ இதை பார்த்த உடனே இது பெரிய வேகமா போகும், அரபு தேசத்துக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் சொல்லி திருப்பி மீண்டும் ஒரு ட்ரீட்டி கொண்டு வர்றாங்க. அது என்ன ஆகுதுனாக்கா, வார்ஸ், அந்த ஆர்ம்ஸ் ட்ரீட்டி, ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட அப்படின்னு ஒரு உடன்படிக்கை கொண்டு வராங்க. அது எப்ப? 1949. அந்த 49 உட்கார்ந்து பேசுற அந்த மக்கள் வந்து கிரீன் லைன், அந்த கிரீன் லைன் ஒரு எல்லை கோடு வகுக்கிறாங்க. அந்த எல்லை கோடு யாருக்கு வகுக்கிறாங்கனாக்கா, எகிப்து, ஜோர்டானு, சிரியா, லெபனானு, இஸ்ரேலு, இவங்களுக்கெல்லாம் ஒரு எல்லை கோடு போட்டு இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அதை அறமுறையா அக்செப்ட் பண்றவங்களும் இருக்காங்க, அதான் உள்ளுக்குள்ளேயே போர்ச்சுக்கிட்டு இருக்குது. இது வந்து 1967 வரைக்கும் இது கன்டினியூ ஆகும். 1967 வரைக்கும். இந்த மீன் டைமும் வார் 3 வார் மெயினா நடக்குது. இந்த மீன் டைம் 3 வார் நடக்குது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும். அப்ப அந்த சண்டையில வந்து 1956 கடுமையான வார் சண்டை. இவன் கை தான் ஓங்குது, வேற இஸ்ரேல் கை தான் ஓங்குது. 1956 அடுத்து 1967 சண்டை. அந்த வார் என்ன, 6 நாள் வார். அந்த வாருக்கு பேரு 6 days வார், ஒன்லி 6 நாள் வார். அந்த 6 நாள் வார்ல கந்தலாக்கிட்டான் இஸ்ரேல், பாலஸ்தீனத்தை அடிச்சுட்டான். அப்ப அடுத்தது வந்து 1973, கொஞ்சம் கொஞ்சமா வரலாம் பாருங்க. 1973 ஒரு பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில வந்து டோட்டலா எப்படின்னா, பாலஸ்தீனத்துல 80%, 82% வந்து புடிச்சிட்டான். அப்ப பாலஸ்தீனத்தை 82% புடிச்சிட்டு பாக்கி எவ்வளவு 22% தான் பாலஸ்தீனம் அந்த சொந்த ஊர் மக்களுக்கு கொடுத்திருக்கான். அப்ப அந்த ஊர் மக்கள் கொதிக்கிறாங்க, வந்தேரிகளாக நீங்க உங்களுடைய திறமை, உங்களுடைய வெப்பன்ஸை கொண்டு இந்த ஆட்சியை, இந்த நாட்டை புடிச்சிட்டீங்க, ஒருபோதும் நான் விட மாட்டேன்னு தான் சுதந்திர போராட்டம் அந்த ஊர் மக்கள் சுதந்திரத்துக்கு போராடுறாங்க. அந்த போராத வருஷத்துல 1/1 தான் இன்னைக்கு 1923, 24, 25 நிக்குது. அப்ப திருப்பி இந்த இஸ்ரேலும் பாலஸ்தீன சண்டை, அதுல தாக்கு பிடிக்கிறவங்க, இஸ்ரேல தாக்கு பிடிக்கிறவங்க யாரு? இஸ்புல்லா, ஊதி, ஹமாஸ். இவங்க எல்லாம் சின்ன சின்ன குரூப் தான். இந்த சின்ன குரூப் ஒரு பெரிய ஊர் இல்ல, ஒரு பெரிய ராஜா, உலகத்துக்கே ஒரு
வெப்பன்ஸ் உள்ள நாடு இஸ்ரேல் தான் பெருசு அப்படிங்கிற அந்த நாடை வந்து அவன் வந்து இவன் இந்த 3 பேர் வந்து பயமுறுத்திட்டாங்க. நீ பெரிய நாடு இல்ல, மொசாத்து ஒண்ணு இல்ல அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்ப இந்த வார் நடக்கும் போது இஸ்ரேலோட தன்மை குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்ப அரபு நாடு எல்லாம் வந்து என்ன செய்யறானோ, இஸ்ரேல் இருந்தாதான் தனக்கு பாதுகாப்பு அரபு நாடு விரும்புறானோ, மனசார என்ன செய்யணும். ஏன் இதை விரும்புறான்னா ஈரான் வந்து ஒரு வல்லரசு நாடு. அது வந்து எல்லா வகையிலும் சிறந்து விளங்கிய நாடா போயிடுச்சு. வெப்பன்ஸ்லயும் சரி, எல்லாத்துலயும் சரி. அது இல்லாம அமெரிக்கார வந்து ஈரானுக்கு வந்து பொருளாதார தடையை போட்டிருக்கான். அது ஒரு 25-30 வருஷம் ஓடுது. அந்த பொருளாதார தடையும் மீறி அவன் ஈரான் வந்து வளர்ச்சி அடைகிறான். எப்படின்னா எல்லா மேனுபேக்சரும் அவன் தான் செய்யறான். ஆயுதம் மேனுபேக்சர், உணவு மேனுபேக்சர் எல்லாத்தையும் அவனே செய்யும் போது அவனுக்கு எந்த வகையான இந்த அமெரிக்காவுடைய கட்டுப்பாடு அவனுக்கு வந்து எடுபடுற. அவன் வளர்ச்சி அடைஞ்சுதான் அவன் இந்தியாவுக்கு பெட்ரோல் ஓங்காசிலே கொடுங்கலாம், ஏன் ஓங்காசில நான் விற்கிறேன். இப்ப இந்த அளவுக்கு வந்து அவன் வளர்ச்சி அடைகிறான். இந்த வளர்ச்சி வந்து அளவுக்கு பிடிக்கல, அமெரிக்காவுக்கும் பிடிக்கல. இதான் இங்க பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனை எப்படி கொண்டு வர்றான்னா அவன் சியா சுண்ணாங்கிற மாதிரிதான் கொண்டு வர்றான். இன்னைக்கு சியா சுண்ணா அப்படின்னு கொண்டு வரும்போது இந்த திட்டத்தை வச்சுதான் இவங்களை பிளக்குறாங்க. அரபுக்காரங்களையும் இந்த ஈரானை பிளக்கும். ஈரான் வந்து ஒரு ஒரு உச்சத்துக்கு போற வளர்ந்த நாடு, இவங்கெல்லாம் குட்டி நாடு, இவங்கெல்லாம் ராஜாக்கள் உள்ள நாடு. அப்ப இந்த ராஜாக்கள் நாடு என்ன நினைக்கிறாங்க, அடிச்சாங்கன்னா நம்முடைய ராஜ்யம் போயிடுமேங்கிறது தான் எண்ணம். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க எஜிப்டுக்காரன் கூட அவன் வந்து இது என்ன காசாக தப்பாக கொண்டு வரும்னு நினைக்கிறான். ஜோர்டான் வந்து வெஸ்ட் பேங்காக்கு தாப்பா கொண்டு வரணும். இப்ப ஒருத்தரும் அந்த ஐடியால தான் இருக்கான். அப்படி இருந்த இந்த சண்டை வந்து வேகமா நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப இந்த சண்டை எப்படி போச்சுன்னா ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் இருந்தது, இப்ப ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா மாறிச்சு. இப்ப வந்து ஈரான் அடிச்ச அடியில இஸ்ரேல் வந்து ஒரு முக்காவாசி ஆடிட்டான், எல்லாமே ஆடிட்டான். இப்ப அவன் ஆயுதம்லாம் அவனுக்கு இல்லைங்கிற நிலைமை வரும்போது அமெரிக்காரன் பின்னால வந்து ஹெல்ப் பண்ணும் போது அந்த அமெரிக்கானுக்கு ஒரு ஆயுதத்துலதான் இவன் திருப்பி சண்டை போடுறான், ஈரானை தாக்குறான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா ஈரானை வந்து இஸ்ரேல் தாக்குறான்னாக்கா இன்டைரக்டா அமெரிக்கா பண்றான். அதாவது டைரக்ட் தான், அது இன்டைரக்டா பண்றான். அப்ப இன்டைரக்டா பண்ணும் போது அரபுடைய நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணுங்கிறதையும் அவன் மனசுல வச்சுக்கிறான். அப்ப வச்சுக்கிட்டே வந்து தாக்குறான். யாரு? அமெரிக்காக்காரன் தான் இப்ப ஈரானை தாக்குறான் அண்டர் தி நேம் ஆஃப் இஸ்ராயல். இப்போ பக்காவா வெளியே வர்றான். அப்ப இந்த பக்கம் பக்கா வெளியே வரும்போது இந்த சண்டைகள் ஆக்கும் போது இஸ்லாமியர் வந்து அவங்கவுங்க கருத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம சிலோன்ல ஒரு மார்க் அறிஞர் தான் சப்ஜெக்ட் எனக்கு. இப்ப இந்த சப்ஜெக்ட் சண்டை நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கும். எவன் கையில நல்லவங்க கையில ஆட்சி போனாலும் நல்ல ஆட்சி கொடுப்பாங்க, மக்கள் சுபிச்சமா இருப்பாங்க. கெட்டவங்க கையில ஆட்சி போடுச்சுன்னா சண்டையும் சச்சனை வந்து மக்கள் வந்து சுபிச்சத்தை க்ளோப்ஸ் ஆடும். மக்கள் சுபிச்சமா இருக்க மாட்டாங்க, எப்போதுமே மக்கள் டென்ஷன்ல தான் இருப்பாங்க. எப்படி இருக்குது, எப்படி வாழ்றது, எப்படி போறதுன்னு அந்த டென்ஷன்ல தான் இருப்பாங்க. இதுதான் நிலைமை. இப்ப இங்க வரும். இப்ப சிலோன்காரு அவர் பேர் ரஜீம், அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நாம வந்து இப்ப சப்போர்ட் பண்றதா ஈரானுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஈரான் வந்து அமெரிக்காவோட பேசிட்டு இருக்கிற போது இந்த 6வது நாள் பேச்சுக்கு முன்னாடி இஸ்ரேல் அடிச்சுட்டான். அப்ப இஸ்ரேல் அடிச்சோமோ அந்த உடன்படிக்கையை வந்து அடிச்சுட்டு இவன் வந்து ஈரான் அடிச்சோடு ஈரான் இஸ்ரேல அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்ப அந்த உடன்படிக்கையில தொய்வு விழுந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா சொல்றதை ஈரான் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா நீ இன்னைக்கு ஒண்ணு பேசுற, மத்தியானம் ஒண்ணு பேசுற, ஈவினிங் ஒண்ணு பேசுற, தெளிவு இல்லைங்கிறாங்க. அப்ப ஆரம்பிச்சவன் நீ, முடிவு நான் தான் சொல்லணும்ட்டான். இப்ப இந்த சண்டை இப்படி இருக்குது. இப்ப இந்த சண்டைய வச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்றாரு, ஈரான் என்பது ஒரு ஷியா கொள்கையில உள்ளவன் தான், அந்த கொள்கையில வந்து மாற்று கருத்து உடையவன் நான். அப்ப ஷியா என்பது யாருன்னா இஸ்லாத்துல இல்ல, இஸ்லாத்தை விட்டு வெளியே போன மாதிரி பேசுறாரு. அவருடைய வார்த்தையெல்லாம் எப்படி வரும்னா அவர் இங்க கொண்டு மசா எல்லாம் வச்சு திணிக்கிறார்.
எப்படி இருக்காருன்னா, அவர்கள் ஷியா கொள்கையில கூட ஷியா கொள்கைக்கு நான் உடன்பாடு இல்லை, நீ உடன்பாடு விட்டுடு, அவன் தானே சண்டை போட்டிருக்கான். இப்ப இந்த இடத்துல இந்த கொள்கையை கொண்டு வந்து திணிக்கிறாரு. இப்ப இதே கொள்கையில தான் நாளைக்கு இந்த பிரச்சனை வரும். ஈரானு வெர்சஸ் சவுதின்னு வந்துச்சுங்க, இந்த ஷியா சுன்னா தான் வரும். இங்க இந்த 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 பலா தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்ப இவரு சொல்லும் போது நான் தௌஹீத்வாதி, நான் தௌஹீத்வாதி, நான் தௌஹீத்வாதி, ஆகையினால எனக்கு ஷியாவுடைய கொள்கை பிடிக்கல, ஆனா ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். இது என்ன, இது டபுள் கேம் மாதிரி இருக்குது. அப்ப முஸ்லீம் இஸ்லாத்துல வந்து தௌஹீத் இருக்குதான்னா அந்த வார்த்தையே இல்ல இல்ல. அடுத்தது வந்து ஷியா சுன்னா இருக்கானா அந்த வார்த்தையும் இல்லை. அப்ப இவர் பேசும்போது என்னாச்சு, ஒரு மார்க் அறிஞர், நல்ல சிந்தனையாரு, நிறைய புக்கு எழுதினவர், இவர் பேசுறாரு நான் தௌஹீத்வாதி, நான் தௌஹீத் வந்து அடிச்சு சொல்றாரு. அப்பதான் எனக்கு ஒரு 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 சந்தேகம் வந்துச்சு, ஏன் இந்த நேரத்துல இதெல்லாம் இவங்க பேசுறாங்க அப்படின்னு மொத்தம் சொல்ல வேண்டியதா போச்சு. இப்ப இவருக்கு தான் நான் கவுண்டர் கொடுக்குறேன். அப்ப தௌஹீதுங்கிறது இஸ்லாத்துல டோட்டலா இல்லை, இதெல்லாம் இல்லைங்கிறத வந்து நம்ம தெளிவா ஆகணும். அப்ப இஸ்லாத்துக்கு ஒரு பேரு இவங்க தௌஹீதுன்னு வைக்கிறாங்க. அப்ப இஸ்லாத்துக்கு ஒரு பேரு தௌஹீது வச்சா, இல்ல தௌஹீத்வாதி இஸ்லாத்துல தான் இருக்கான்னு நீ காட்டினா கூட அல்லாஹ் அதை வந்து அங்கீகரிக்கவில்லை. அப்ப அல்லாஹ் அங்கீகரிக்க பேர் என்னன்னாக்கா 41வது அத்தியாயம் 33வது வசனம். 41வது அத்தியாயத்துல 33வது வசனத்துல அல்லாஹ் அங்கீகரிச்ச பேரு, கொடுத்த பேர் சூட்டினது ஓ சம்மாக்குல் முஸ்லிம், உங்களுக்கு நான் முஸ்லீம் என்று பெயர் வைத்தேன். 22வது அத்தியாயம் 78வது வசனத்துல சொன்ன 5ல முஸ்லிம், உங்களுக்கு நான் தான் முஸ்லிம் என்று பேர் வச்சேன். அந்த இப்ராஹிம் நபி அந்த பேர் வைக்கல, இப்ராஹிம் நபிக்கு முன்னாடியே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த பேரை சொன்னாங்க. பேரை சொன்னாங்க அந்த கூட முஸ்லிம் 10வது அத்தியாயத்துல சொல்லுவாங்க. அப்ப இப்ராஹிம் நபிக்கு முன்னாடியும் அந்த முஸ்லீம்ங்கிற பேர் தான் அல்லாஹ் வைக்கிறான். முஸ்லிம் கட்டுப்பட்டவன் யாருக்கு, ஏக இறைவன் அல்லாவுக்கு. அப்ப அந்த பேர் தான் நினைச்சு நிக்கணும். அந்த பேர்ல எந்த ஒரு இடைஞ்சலும் கொண்டு வரக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய சட்ட திட்டம். அதுல அல்லாஹ் இன்னும் சொல்ல போறான், நமக்கு ஒரு பேர் நம்ம தாய் தகப்பன் வச்சா கூட அந்த பேர் கொண்ட ஒரு மனுஷனை வந்து இங்க இழிவுபடுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க. அடுத்தது அவன் குட்டையா இருந்தாலும் நெட்டையா இருந்தாலும் ஒரு கண் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் ஒரு பட்ட பேரை வச்சு அழைக்காதீர்கள். அப்ப பட்ட பேரை வச்சு ஒரு பேர் இருக்கு, அந்த பேரு அல்லாஹ் வச்ச பேரு முஸ்லிம், எங்க வாப்பா வச்ச பேரு, ஓன் தாப்பனா வச்ச பேரு ஒரு பேரு, அந்த பேர்ல பட்ட பேர் வைக்க அழைக்காதேங்கிறான். அப்ப பட்ட பேர் வச்சு அழைக்காதேங்கிற வசனம் எங்க வருதா, 49வது அத்தியாயம் 11வது வசனம். 49வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல அல்லாஹ் சொல்ல பட்ட பேர் வச்சு அழைக்காதீர்கள். அப்படி அதுல ஏன் சொல்றாங்கன்னா ஆகணும்னு அந்த வசனம் ஆரம்பிக்குது. ஈமான் கொண்டவர்களே உங்களைத்தான் அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஏன்னா நீங்க என்ன ஏற்றுக்கிட்டீங்களா, என் கட்டளைப்படித்தான் நீங்க வாழணும். அப்ப என்னுடைய கட்டளைப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் போது அல்லாஹ் சொல்ல நான் முஸ்லீம் என்று பேர் வச்சிருக்க, அந்த முஸ்லீமுக்கு மாற்று பேர் வைக்காத அப்படிங்கிறான். அப்ப மார்க்க தெரிஞ்ச அறிவாளிகள் இப்ப இஸ்லாத்துக்கு வந்து ஒவ்வொரு பேர் வைக்கும் போது பிரிவினை வருது. அவசியா அவன் இஸ்லாத்துல இல்ல, இவன் தௌஹீது, இவன் இஸ்லாத்துல இல்ல. யார் சொல்ல, அந்தந்த பிரிவுக்காரன், ஏ பிரிவுக்காரன் பி பிரிவு இல்லைங்கிறான், பி பிரிவுக்காரன் ஏ பிரிவு இல்லைங்கிறான், சி பிரிவுக்காரன் டி பிரிவு இல்லைங்கிறான், டி பிரிவு ஈய இல்லைங்கிறான். நான் இப்ப இங்கிலீஷ்ல எது சொல்றது, ஏபிங்கிறது இதான். ஷியா வந்து சுண்ணாவை ஆதரிக்க மாட்டா, சுண்ணா சரியில்லைங்கிறான், சுண்ணா ஷியா சரியில்லைங்கிறான். அப்ப தௌஹீது வந்து இவங்க 2 பேரும் சரியில்லைங்கிறான். இப்ப இதுதான் பாக பிரிவினை உண்டாக்குது இஸ்லாத்துல. அப்ப இந்த மாதிரி பிரிவினை வர்ற வார்த்தைகளை ஒருபோதும் வைக்காதீங்க, நான் வச்ச பேருக்குங்கிறான். அப்ப அல்லாஹ் வச்ச பேருக்கு நீ இன்னும் ஒரு பேர் வச்சு பிரிவினை உண்டாக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப அல்லாஹ் சொன்ன பிறகு அந்த பேருக்கு ஒரு வார்த்தை சைட்ல ஒரு வார்த்தை இருக்கு, பிரிவினை வரத்தான் செய்யுது. அப்படி பிரிவினை வருவதை அல்லாஹ் அங்கீகரித்தா, அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரித்தா, அவங்க மூத்தா வரைக்கும் இந்த மாதிரி பேர் இல்லை, முஸ்லீம்னா முஸ்லீம் தான். இப்ப இந்த வார்த்தையை வந்து நாம பயன்படுத்துறதை இன்னும் தவிர்த்துருங்க. இல்ல அவர் சொன்னா பாருங்க, இதுல தவறு இருந்தால், இதுல குற்றம் இருந்தால் நீங்க சொல்லி காட்டுங்கிறாரு. குற்றம் தான், அதனாலதான் நான் சொல்லி காட்டுறேன். உங்களை விட அறிவு என்ன கம்மி. ஆனா ஆய்வு பண்ணும் போது, இந்த ஆயத்தில வச்சு ஆய்வு பண்ணும் போது இப்படித்தான் எனக்கு தெரியுது. ஒரு பேர் வைக்க கூடாது, முஸ்லீம் தான் முஸ்லீம் தான்.
ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு இடத்துல 33வது அத்தியாயம் 36வது வசனம் சொல்ற, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு ஒண்ணுல கட்டளை இட்டால், ஒன்னை எடுத்து விட்டால், ஒரு டிசிஷன் செஞ்சு விட்டால் எவனுக்கு அது அதிகாரம் மாற்றத்துக்கு எந்த முஸ்லிம் கூட இல்ல, அல்லாம ஏற்றுக்கொண்டவனுக்கு இல்லைங்கிறான். அப்ப தான் வச்ச ஒரு பேருக்கு மாற்று கருத்தை உண்டாக்குறதுக்கு உனக்கு எந்த விதமான ரைட் இல்லைங்கிறான். இப்ப இது ஒண்ணு. இப்ப காமனா நம்ம நினைப்போம், இப்ப நம்ம இருக்கோம், இப்ப எல்லாரும் அறிவாளி தான், இந்த அறிவை கொண்டு சிந்திப்போம். அப்ப வாகை இது தௌஹீதுனா ஏகத்துவம், ஏகத்துக்கும் ஒரு கொள்வை. அப்ப அல்லாவுக்கு இது பொருந்தது, உண்மைதான். அப்ப ஏகத்துக்கும் அல்லாஹ் என்று ஒருவனை சொல்லக்கூடியதற்கு இந்த வார்த்தை தௌஹீது என்பது பொருந்தது, அக்செப்டன்ஸ் பொருந்தது, நல்லா சேஃபா வருது. அதே மாதிரி அந்த வார்த்தை, இந்த அரபு வார்த்தை தௌஹீதுங்கிறது ஈசா இயேசுநாதருக்கும் பொருந்தது. உலகத்துக்கு ஒரே கடவுள் அந்த கர்த்தர் தான் இயேசுதா என்பதற்கு அந்த வார்த்தை கரெக்டா தௌஹீது பொருது. இப்ப நீ எப்படி அழைக்கிற தாயி அளவிலாகி அல்லாவின் பக்கம் ஒரு கடவுள் பக்கம் அழைப்பது அந்த தௌஹீது ஏகத்துவம் என்றால், இவங்களும் அந்த தௌஹீதுங்கிற வார்த்தை அவங்களும் அந்த மக்களை அழைக்கிறதுக்கு அந்த வார்த்தை அவங்களுக்கு சூட்டபிள் ஆகுது. அதே மாதிரி பாருங்க, புத்தர் கடவுள் இல்லைன்ற ஒரு மறுப்பாளி தான். ஆனா அந்த மக்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, புத்தர் தான் சரியான வழிகாட்டி, அவர் தான் ஏகத்துவம், ஏகத்துக்கும் ஒரே தத்துவம், ஒரே ஆளு அப்படின்னு சொல்றது. அந்த ஏகத்துவங்களை தௌஹீது வார்த்தை அவருக்கு பொருந்தது. அதுவும் இல்லாம மத்த கடவுளை வணங்குறாங்க பாருங்க, அந்த மக்களும் அந்த அரபு வார்த்தை ஏகத்துவத்தை பொருந்தக்கூடியதாக்குது. எங்க கடவுள் தான் உலகத்தினுடைய கடவுள் சொல்றதுக்கு அந்த ஏத்துங்கிற வார்த்தை ஒத்து போகுது. அப்ப இப்படி ஒத்து போற வார்த்தையை அல்லாஹ் ஒருபோதும் சூஸ் பண்ண மாட்டான். இந்த தௌஹீதுங்கிற வார்த்தை எல்லா இறை ஆண்டவனுக்கும் இறைவனுக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தை. ஒருபோதும் அல்லாஹ் அந்த பேரை வைக்க மாட்டான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நான் தெளிவான அரபு மொழி என்ற மார்க்கத்தை இறக்கினங்கிறான். அப்ப தெளிவான அரபு மொழி இறக்கும் போது ஒரு சின்ன கிராமர்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக், இலக்கியத்துல மிஸ்டேக்னா அந்த காலத்துல அறிஞர், மார்க்க அறிஞர்ல இலக்கியம் அளவில தெரிஞ்சவன் டப்புனு அல்லாவுடைய வார்த்தை இல்ல பொய் சொல்றாங்க அல்ல அப்படின்னு சொல்லி அல்லாவே அல்லாவுடைய விஷயம் பொய்ன்றுவான். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்க டீப்பா பாக்குறாங்க. அப்ப டீப்பா பார்க்கவும் அல்ல என்ன சொல்ற, அழியுள் அக்கியம், நான் அறிவாளிக்கலாம், அறிவாளி அக்கியம் ஞானம் நிறைந்தவன். அப்ப அவனுக்கு போய் நம்ம ஒரு இடத்துல ஒரு வார்த்தைக்கு நம்ம சொல்லும் போது ரொம்ப உஷாரா கையாளணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணா அந்த வார்த்தைக்கு மாற்று வார்த்தை கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் அது தவறுல போயிடும் என்பது அல்லாஹ் தெரிந்தா ஒவ்வொரு வார்த்தையும் அரபுல பொறக்கி எந்தெந்த இடத்துல எதிர வைக்கணும் அந்த வார்த்தையை வச்சிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இருந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்க முஸ்லிம் தான். இது ஆரம்ப வார்டு, அரபி வார்த்தை, ஆரம்ப வேட முஸ்லிம். ஒவ்வொரு இறை தூதரும் முஸ்லிம் தான் சொன்னாங்க. அண்ணா கூட முஸ்லிமின், அண்ணா கூட முஸ்லிம், ஒவ்வொரு இறை தூதரும் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் என்பது ஆரம்ப வார்த்தை. என்ன அல்லாஹ் என்று அழைங்க, எந்த மொழியில நீங்க அழைச்சாலும் அல்லாஹ் அல்லாஹ் தான். தமிழ்ல அல்லாஹ், அரபில அல்லாஹ், இங்கிலீஷ்ல அல்லாஹ், ஜெர்மன்ல அல்லாஹ். அந்த சவுண்ட் நீ எந்த மொழியில எழுதலாம், ஆனா அல்லாஹ் தான். அப்ப அல்லாஹ் என்பது ஆரம்ப வார்த்தை. அந்த ஆரம்ப வார்த்தையை தான் எல்லா இறை தூதர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அதுக்கு பின்னால ஒவ்வொரு தூதரையும் போட்டுக்கிட்டாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. முகமதே உமக்கு சொன்னதுதான் மூசாவுக்கு சொன்னேன், முகமது நபியே உமக்கு சொன்னதுதான் நூஹுக்கு சொன்னேன். அப்ப நூஹுக்குலாம் எதை சொன்னாலும் அதைத்தான் நபிகள் சொன்னேன்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை வணங்க. அப்ப அல்லாஹ் என்று அழைங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் தனக்கு பேர் வச்சது அல்லாஹ். அல்லாஹ் தனக்கு பேர் வச்சது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய வேதத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர்கள், இந்த 25 நபிமாருடைய பேர் குர்ஆன்ல இருக்குது. சொல்ல முடியாத பேர் சொல்லாத இறை தூதர்களுக்கு அல்லாஹ் சொன்னான். அப்ப இது பேர் சொல்லாத இறை தூதர்கள் யார் ஏற்றுக்கொண்டார்களோ, அது மட்டும் இல்லாம அல்லாஹ் இறக்கிய வேதங்களையும் ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர்கள் நபிமார்கள் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்களோ,
அல்லாஹ்வுடைய தூதர் மலக்குகளை ஜிப்ரீல் மிகாயில் இந்த மாதிரி மலக்குகளை ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவருக்கு பிறகு அல்லாஹ் முஸ்லீம் போயிருக்கான். அப்ப முஸ்லீம்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வுடைய வேதங்களை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வுடைய தூதர்களை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வுடைய வானவர்களை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வுடைய டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டேன். ஏன் நீ பிரிஞ்சிருக்கிற, பல பிரிவுல இருக்கிற, பல கருத்துக்களுக்கு, இந்த கருத்துக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நாள் தான் அந்த அந்த மறுமை நாள், அந்த தீர்ப்பு நாள். அதாவது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு நாள் ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கொண்டவங்க முஸ்லீம். இதை விட்டு போட்டு நான் தௌஹீதுவாதி, நான் சுன்னத்துவாதி, ஷியாவாதினா அடுத்த சண்டை எங்க போகும்னாக்கா, இப்ப ஈரானுடைய கை ஓங்கிடுச்சுன்னு வைங்க. இப்ப ஈரானுடைய கை ஓங்கிடுச்சுன்னா அடுத்தது சவுதிக்காரன், பாக்கி எல்லா அரபுக்காரன் பயப்பட ஆரம்பிச்சோம். எல்லாமே மாறும். அப்படி மாறும் போது இவன் பக்கம் போற மாதிரியாக்கா, இல்ல இவன் பக்கம் போற மாதிரியாக்கா, இது எங்க போகும் தெரியல. முஸ்லீம் தான். சண்டை நாட்டு சண்டை தான், மத சண்டை இல்ல, மார்க்க சண்டை இல்ல. இதை முதல்ல நம்ம உருவாக்கி முஸ்லீம் தான். இந்த சண்டைக்கு என்னென்ன நம்ம துவா பண்ணி நிறுத்த முடியுமோ அந்த அல்லாஹ்ட்ட கேட்போம். யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் மத்தியில நல்ல மக்கள்லாம் சாவுறாங்க, ஆகல இந்த சண்டையை நீ நிறுத்து, இவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்தா நாம பிரார்த்தனை பண்ணும். அப்படிப்பட்ட பிரார்த்தனையோடு நிறைய செய்யணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.